ஒரே மேடை 2 விஜயபாஸ்கர் 13 அமைச்சர்கள் 5000 பேருக்கு மேல கூட்டம், மேபி 10,000 வரை கூட இருக்கலாம், எக்ஸாக்டா தெரியல. அதுக்கு நல்ல ஒரு அமைச்சர் எழுந்து சொல்றாரு, ரிசல்ட் வந்த அன்னைக்கே ராத்திரி 10 மணிக்கே ஸ்டாலினும் எடப்பாடியும் ஆட்சி அமைக்க பேசிட்டாங்களாம். கன்றாவி, இது என்ன கதைன்னு கேக்குறீங்களா? நேற்று மாம்பழபுரத்தில் நடந்தது வெறும் இணைப்பு விழா இல்ல உறவுகளே, சரிங்களா? ஸோ அது ஒரு அரசியல் பூகம்பம். முழுசா சொல்றேன் கேளுங்க. தமிழக அரசியல் நேற்று என்ன நடந்தது, அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன, எந்த மசாலாவும் இல்லாமல் நேரடியாக தெளிவாக உங்ககிட்ட கொண்டு வரதான் இந்த காலைகளோட நோக்கம். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே ஹைப் பண்ணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எல்லாரையும் போய் சேர்ந்து அடையும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். முதல் செய்தி, நீங்கள் தமிழ்நாடே பேசிட்டு இருக்கிற விஷயத்துக்கு வருவோம். நேற்று மாமல்லபுரம் பூஞ்சேரியில் நடந்த தாவேகா இணைப்பு விழா சாதாரண விழா இல்லைங்க. புதுக்கோட்டை சி விஜயபாஸ்கர், கரூர் MR விஜயபாஸ்கர், வளர்மதி, MSM ஆனந்தன், அம்மா அமைச்சரவையில் உட்கார்ந்த பெருந்தலைங்கள்னு 50க்கும் மேற்பட்ட மாவட்ட நிர்வாகிகள், 5000த்துக்கும் அதிகமான தொண்டர்கள் எல்லாரும் ஒரே நாளில் தாவேகா கொடி பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு நின்னாங்க. ஸோ பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில் இந்த இணைப்பு நடந்தது. சிஎம் பங்கேற்கல. மேலையில் பார்த்தீங்கன்னா 13 அமைச்சர்கள். காலையில் 6:30 மணிக்கே அரங்கம் நிரம்பி வழிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, கூட்டம் பெருசு, அது ஒரு பக்கம். ஆனால் அந்த மேலையில் வந்த பேச்சுகள் இருக்கே, அதுதான் உண்மையான வெடி, சர வெடி. முதல் வெடி சொல்கிறேன். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர் சொன்னது என்ன தெரியுமா? தேர்தல் ரிசல்ட் வந்துகிட்டு இருந்த அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கே ஸ்டாலின், உதயநிதி, எடப்பாடி, அவரோட மகன் மித்துன் எல்லாரும் சேர்ந்து திமுக அதிமுக கூட்டாட்சி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்களாம். ஸோ யோசிச்சு பாருங்க, மக்கள் தீர்ப்பு தாவேகா பக்கம் வந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டு அறையில் டீல் பேசிட்டு இருக்காங்க. அதோட ஆதவ் அர்ஜுனா அமைச்சர் நிப்பாட்டலங்க. திமுக அதிமுக கூட்டணி உடன்படிக்க ஏற்கனவே ஆயிடுச்சு, இனி அறிவிப்பு தான் பாக்கி அப்படின்னு நேரடியாக சொல்லிட்டாப்ல. ஸோ உள்ளாட்சி தேர்தலோ லோக்சபா தேர்தலோ அப்போ 2 பேரும் கை கோர்க்க போறாங்க அப்படின்றது தான் தாவேகாவோட கணிப்பு. மக்களோட கணிப்பும் அதுதான், அது எந்த மாற்றமும் கிடையாது. இன்னொரு எண்ணிக்கை அவர் போட்டாரு, 60% அதிமுக ஏற்கனவே தாவேகாவுக்கு வந்துச்சு, இன்னும் 30% தான் மிச்சம் அப்படின்ட்டாப்ல. கேட்கும் போது தலை சுற்றுது. அப்புறம் ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு நேரடி சவாலும் கொடுத்தாப்புல. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எங்களுடைய பரம எதிரி நீங்கள் தான், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் கடைசி முதலமைச்சர். எவ்வளோ பெரிய வார்த்தை, உண்மையாகவே கடுப்பாயிருப்பாங்க. சீரியஸாக கொள்ளையடித்த பணத்தோட லண்டன் போய் செட்டில் ஆகுங்க. மேடையில் இப்படி ஒரு வார்த்தை அரங்கமே அதிர்ந்துச்சுங்க. சம சரவெடி. ஸோ அடுத்த வெடி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் துரோகம் இங்கே கிடையாது, துரோகம் அங்கே இருக்கு. அம்மாவை 21 நாள் ஜெயிலில் பார்த்துக்கோங்க. இது பெரிய வார்த்தைங்க. இது அவங்க கூட போய் நீ கூட்டணி பேசுறிய. அப்புறம் இன்னொரு வரி, எடப்பாடி கிட்ட இருக்கிறது கட்சி இல்லை, கார்பரேட் கம்பெனி. ஸோ பின்னாடி 10 பேர், அதில் மொத்தமே பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி ஒரு 10 பேர் தான் நிற்கிறாங்க. இந்த கார்பரேட் கம்பெனியில் கூட இருக்கும்போது 10 பேர் நிற்கிறாங்க. இன்னொரு நெகிழ்ச்சியான விஷயமும் சொன்னார், நீங்கள் அம்மா படத்தை வச்சுக்கோங்க, அப்போ தான் எனக்கு மகிழ்ச்சின்னு சொன்ன ஒரே தலைவர் விஜய் அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ பார்த்தீங்களா வித்தியாசம்? அங்கே படம் வச்சா கீழேயும் மேலேயும் பார்ப்பாங்க, இங்கே தலைவரே சொல்கிறாரு வச்சுக்கோங்கன்னு. ஸோ சி விஜயபாஸ்கர் சொன்னது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்க. தேர்தலுக்கு முன்னாடியே தாவேகாவோட கூட்டணி வைங்கன்னு தலைமை கிட்ட கடுமையாக வலியுறுத்தினோம், கேட்கல. தேர்தலுக்கு அப்புறம் தாவேகா அரசுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொன்னோம், அதையும் கேட்கல. ஆனால் எம்ஜிஆர் எந்த சக்தியை தீய சக்தின்னு சொன்னாரோ அந்த திமுகவோட போய் கூட்டு வச்சாப்புல. ஸோ அப்புறம் ஒரு படம் வசனம் மாதிரி முடிச்சாரு, இது வெறும் ட்ரெய்லர் தான்மா, மெயின் பிக்சர் டெல்டாவில் காட்டுறோம் டாப்ல. டால்டா மாதிரி ஆகிட்டு இருப்பானுங்க இந்த வார்த்தை கேட்டவுடனே. அதாவது கரூர் சேர்த்து டெல்டா முழுக்க இன்னொரு மெகா இணைப்பு விழா வரப்போகுது. முதலமைச்சர் விஜயோட கரூர் விழா ஜூலை 10 வாக்கில். ஸோ அது மேபி பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் அவர் கரூர் வரும்போது அப்படியே ஒரு பிளான் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு நகைச்சுவை போனஸும் இருக்குது. திமுக பக்கம் இருந்து தாவேகா ஆட்சியை பார்த்தீங்கன்னா சோபா மாடலில் கிண்டல் பண்ணாங்களா? ஸோ சோபா மாடலில் கிண்டல் பண்ணாங்களே, அதுக்கு அமைச்சர் ரமேஷ் ஒரு பதில் கொடுத்தா பாருங்க, நாங்கள் சோபா மாடல் தான், நீங்கள் பாப்பா மாடலு, தொட்டதுக்கெல்லாம் அழுகுறீங்களே அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டாப்புல, கேவலப்படுத்திட்டாப்புல. சட்டசபையில் ஆக்கப்பூர்வமாக கேள்வி கேட்க முடியாமல் கருப்பு சட்டை, வாக் அவுட்டு, கண்ணீர்னு நடக்கிறத பார்த்தா இந்த மாதிரி தான் சொல்ல வருது, என்னையா சொல்கிறது அப்படின்ட்டாப்புல. ஸோ மொத்தத்தில் 50 வருஷமாக தமிழ்நாட்டை 2 கட்சி மாறி மாறி ஆண்டுச்சு. இன்றைக்கி அந்த கணக்கு முடிஞ்சு ஒரு புது சகாப்தம் ஓப்பன் ஆகிருக்கு. அதோட அடையாளம் தான் நேற்றைய மாமல்லபுரம். ரைட். ஸோ அடுத்த செய்தி, இணைப்பு விழா ஒரு பக்கம்னா அதிமுக உள்ள நடக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி எத்தனை பேர் போனாங்கன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் இன்றைக்கி யாரும் போகலன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துருவோம்.
பார்த்துருவோம். ஸோ 9 மூத்த தலைவர்கள் நத்தம் விஸ்வநாதன், வேலுமணி, தங்கமணி உள்பட 7 எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடிக்கு ஒரு 5 கடிதம் எழுதி மாநில பொறுப்புகளை தூக்கி எரிஞ்சாங்க. அதை நம்ம பேசினோம். ஸோ எம்எல்ஏ பலம் வந்து பார்த்தீங்கன்னா 47 41 ஆகி இறங்கி போச்சு. ஸோ இது சரி பண்ண எடப்பாடி வந்து ஜூலை 6 முதல் 9 வரைக்கும் மாவட்ட வாரி ஆலோசனை கூட்டம் போடுறாராம். எதுக்கு? யாரும் போவாதீங்கன்னு சொல்கிறதுக்கா? ஆனால் நேர்மையாக ஒரு கேள்வி, கூட்டம் போட்டால் கட்சி நிற்குமா? நீ சொல்லுங்கள். நேற்று மேடையில் சொல்லிட்டாங்க, மாவட்டத்துக்கு ஒரு நிர்வாகி கூட மிச்சம் இருக்க மாட்டாங்க. டெல்டா விழா வந்தால் இந்த 41 எவ்வளோ நாள் நிற்கும்னு தெரியலன்ட்டாங்க. உண்மைதாங்க. ஆனால் எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து கரைஞ்சிருங்க. அது எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்த செய்தி, இந்த பக்கம் இப்படி கொண்டாட்டம்னா அந்த பக்கம் ஸ்டாலின் வீட்டில் வேற ஒரு மீட்டிங்கு. இந்த பக்கம் திரும்பினா ஜோனு மழை, இந்த பக்கம் திரும்பினா ஜோன் அப்படின்ற மாதிரி பாவம் திமுக கட்சி சீன. இப்போ பாருங்கள், மீட்டிங் அறிவாலயம் போய் மாநாடு அப்படியே வந்து பார்த்தா ஒரு மீட்டிங் ஆகி, அப்படி மீட்டிங் அறிவாலயத்தில் ஆகி, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்தில் ஆகி, இப்போ வீட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மீட்டிங்கை. கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டிலேருந்து ரூமுக்கு மாறிடுவாங்க. அவ்வளோ பேர் தான் இருப்பாங்க உங்களுக்கு மீட்டிங் கேட்கறதுக்கு. ஸோ திமுக கட்சி சீரமைப்பு குழுவோட முதல் கூட்டம் வந்து நேற்று ஆழ்வார்பேட்டில் நடந்துச்சு. தோல்விக்கு அப்புறம் கட்சியை எப்படி ரீபில்ட் பண்ணுறது எப்படின்னு ஆய்வு நடக்க போகிறாங்களாம். ஸோ பரிந்துரைகள் வந்து ஆகஸ்ட் தொடக்கத்தில் வருமாம். ஆனால் ஒரு நிமிஷம் யோசிங்க, ஒரு பக்கம் உங்கள் கூட்டாளி கட்சிகளே தாவேகா பக்கம் போயாச்சு, இன்னொரு பக்கம் உங்கள் எம்எல்ஏவை வந்து 35 கோடிக்கு பேரம் பேசுங்கன்னு சொல்லிட்டு வழக்கில் உங்கள் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா பேரை அசிங்கப்படுத்தி நாரடிச்சு முடிச்சு விட்டாங்க. ஓகேவா? செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அரெஸ்ட் ஆகிடுவாப்ல. இப்போ கமிட்டி போட்டு ரிப்போர்ட் வாங்கினா கட்சி சரியாகுமா? என்னன்னா பிளானு? ஆட்டோ கடை திரும்பினா ஆட்டோ ஓடுமா? அந்த மனுஷன் என்னன்னா ஊராக போய் மாவட்ட நிர்வாக கூட்டம் போடுறா, நீ ரூம்குள்ளே உட்காந்து ஏதோ கமிட்டி. ஸோ ஏதோ ஒன்று கட்டிடம் விழுந்த பிறகு இந்த இன்டீரியர் டிசைன்லாம் பார்ப்பாங்க, கட்டிடமே இருக்காது, இன்டீரியர் டிசைன் பார்த்துன்னு இருப்பானுங்க. அந்த மாதிரி இருக்குது இவனுக்கு பண்ணுறது. அடுத்து இப்போ அரசு பக்கம் வருவோம். இதுதான் நேற்றைய அமைதியான ஆனால் முக்கியமான செய்தி. முதலமைச்சர் விஜய் நேற்று முதல் பட்ஜெட் ஆலோசனையை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல. ஜூலை 22 வரைக்கும் டெய்லி காலை ஒரு துறை, மாலை ஒரு துறை அப்படின்னு துறை வாரியாக ரிவ்யூ மீட்டிங். முதல் நாள் உணவு கூட்டுறவுத்துறை, அப்புறம் வருவாய்த்துறை. தாவேகா அரசோட முழு பட்ஜெட் வந்து பார்த்தா ஜூலை கடைசி இல்லை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வந்து தாக்கல் ஆகும் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ வெற்றி தமிழகம் தொலைநோக்கு பார்வையில் 1 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் திட்டங்களாக பிரித்து வேலை நடக்குது. ஒரு பக்கம் அரசியல் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் சிஎம் அவர் மேஜை மேலே ஃபைலை வச்சு உட்காந்துட்டு இருக்காப்புல. அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காப்புல. மக்கள் பணியை பார்க்குறாரு, மக்களுக்கான பணியை பார்க்குறாரு. மக்கள் அரசு நடந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. அந்த மாற்றம் அதை கொடுத்துட்டு இருக்காப்புல. அடுத்தபடியாக அதே நாளில் தாவேகா இன்னொரு ஆர்கனைசேஷன் மூவும் போட்டுருச்சு. 5 புது கட்சி மாவட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காஞ்சிபுரம் தெற்கு, திருநெல்வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா 3, திருவண்ணாமலை வடமேற்கு மாவட்ட செயலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 132 137. ஸோ அதில் 4 புது செயலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள். ஒரு பக்கம் அதிமுக மாவட்டமாக காலி ஆகுது, இந்த பக்கம் தாவேகா மாவட்டமாக வந்து பிரித்து பலப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இரண்டையும் பக்கத்தில் வச்சு பாருங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இரண்டையும் நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்க்கவே முடியாது, அதை தூக்கி அக்கத்தில் வைக்க வேண்டியது தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோட் செய்தி. திமுக மூத்த தலைவர் பொன்முடி, ஓகேங்களா, சைவம் வைணவம் பற்றி பெண்கள் பற்றியும் பேசினா அந்த அசிங்கமான கேவலமான அபத்தமான பேச்சு ஞாபகம் இருக்கா? எப்படி மறக்க முடியும்? அந்த வெறுப்பு பேச்சு வழக்கு ரத்து பண்ணுங்கன்னு அவர் போட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தூக்கி அப்படி ரோட்டில் ஜன்னலை திறந்து ரோட்டில் அடிச்சிட்டாப்ல. நீதிபதி இளந்திரையன் வந்து வழக்கு தொடரும் ஓடி போயிரு அப்படின்ட்டாப்ல. ஸோ மேடையில் மைக்கு கிடைச்சா எது வேணாலும் நீ பேசலாம்னு நினைச்ச காலம் போச்சு. இனி ஒவ்வொரு வாரத்தையும் கணக்கு இருக்குது, ஓடுன்ட்டாப்ல. ஒரு போட்ட மனுவை அப்படியே எடுத்துக்கிட்டு போயிட்டாப்ல ஒரு வீட்டுக்கு. அடுத்தபடியாக நேற்று விசிகா தலைவர் திருமாவளவன் முதலமைச்சர் விஜய் சந்திச்சாப்ல. கனிவல் அணுக்கழிவு ஜியோவை வந்து பார்த்தீங்கன்னா மறுபரிசீலனை வந்து பண்ணுங்க. ஸோ ஆணவ கொலை தடுப்பு தனி சட்டம் கொண்டு வாங்க, 125 நாள் வேலை திட்டம், இப்படி கான்கிரீட்டான கோரிக்கைகள் வந்து இருந்தது. ஸோ சிஎம் உடனே பிரதமருக்கு கடிதமும் எழுதிட்டாரு. கூட்டணினா ஃபோட்டோவோட நிற்கிறது மட்டும் இல்லை, உட்காந்து வேலை பேசுறது தான். 2 பேரும் இப்போ ஒரு நல்ல விஷயத்தை பேசணும், அதை வச்சு ஒரு பரிசீலிக்கணும், அதை மக்கள் நல்லபடியாக இருந்தால் அதை மக்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கணும். ஸோ அதை நம்ம வந்து இந்த செய்தியில் பார்க்க முடியுது. அடுத்து இன்னொரு அறிவிப்பு, அண்ணாமலையோட வி த லீடர்ஸ் அமைப்போட முதல் மாநில மாநாடு ஜூலை 12 அன்னைக்கு பொள்ளாச்சியில் நடக்குது. ஸோ தமிழக அரசியலில் ஒரு புதுக்களம் உருவாகுது. ஸோ அன்னைக்கு அங்கே என்ன பேசப்படுது நம்ம வந்து கவனமாக பார்ப்போம், எவ்வளோ கூட்டம் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த நியூஸ் வந்து இவ்வளோ தான். அடுத்தபடியாக நம்ம
ரொம்ப முக்கியமான விஷயம் உறவுகளே. இப்போ நம்ம தொடர்கதை நேற்று காலை குரலில் லீடாக பேசினோமே. எஸ், இந்த உத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவுக்கு 35 கோடி ஆஃபர், சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்கு போடணும்னு பேரம் பேசுனாங்க இல்லையா? அந்த வழக்கு நேற்று இன்னும் ஆழமாக போயிருக்கு. இது வரைக்கும் 9 பேர் கைது, அதில் 3 பேருக்கு 15 நாள் தேதி வரைக்கும் ரிமாண்டு. ஸோ போலீஸ் விசாரணையில் வந்து வெளிவந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி, அவரோட சகோதரர் வந்து அசோக் குமார். ஸோ திட்டம் போட்டது யாருன்னு போலீஸே சொல்லிடுச்சு. நேற்று செந்தில் பாலாஜி தொடர்பான இடங்களில் சோதனையும் நடந்திருக்கு. ஸோ அமைச்சர் நிர்மல்குமார் நேரடியாக சொல்லிட்டாரு, இதுக்கு பின்னாடி இருக்கிறது திமுக தலைமை தான் அப்படின்ட்டாப்ல. ஸோ இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நேற்று மேடையில் ஆதவ் சொன்னாப்ல தொகுதிக்கு 50 கோடி வரைக்கும் இறக்கி ஆட்சியை கவிக்க பார்க்குறாங்கன்னு. அது இந்த வழக்கோட நேரடி தொடர்ச்சிங்க. 234 தொகுதியில் தோத்த கட்சி மக்கள் தீர்ப்பை வந்து மதிக்காமல் பணத்தை வச்சு எம்எல்ஏ வாங்க பார்க்குறாங்க, அசிங்கம் பிடிச்சவங்க. ஆனால் தாவேக்கா எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, ஃபோன் வந்த உடனே நேராக போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. ஸோ இதுதான் வித்தியாசம். அங்கே விலை பேசுகிறவங்க கிடையாது, விலை போகிறவங்களும் கிடையாது. ஓகேங்களா? விசுவாசமான ஆட்கள்ன்றது இதுதான், இதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதே திமுக இந்த மாதிரி ஃபோன் வந்திருந்தால் அவன் மட்டும் இல்லை, கூட 10 பேர் சேர்ந்து கூட்டிட்டு போயிருப்பான். ஸோ அடுத்த மைல் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், 15ஆம் தேதி ரிமாண்ட் முடியுது. விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா மேல் மட்டத்துக்கு போகுது. ஸோ இந்த கதையில் இன்னும் பெரிய பேர்கள்லாம் வெளியே வரும். எப்போ வந்து செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆவாப்லன்னு தான் வந்து ஊரே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ உறவுகளே, நேற்றைய தினத்துக்கான முக்கியமான தமிழ்நாட்டு அரசியல் நடந்த முக்கிய நிகழ்வுகளை பிளாஸ்ட்டாக அவங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாரும் போய் சேரும். அதே மாதிரி மீண்டும் உங்களை இன்று அரசியல் மேடை வீடியோவில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, ஈவினிங் 7 மணிக்குள்ளேயோ இல்லை ஒரு 2 மணிக்குள்ளேயோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி நேற்று ஈவினிங் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அரசியல் மேடை. நான் இப்போ சஜஷனில் போட சொல்கிறேன், கொஞ்சம் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணோம். மறக்காமல் அதை பார்க்குறீங்க, பார்த்துட்டு என்னென்னவோ கரெக்டாக பார்த்து பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் எல்லா கமெண்ட்டுமே நான் பார்த்து ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த நாள் இனிய நாளாக அமையனுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி ரவி. டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் காலை குரல். நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.